வெல்கம் டு ஜேகேஎஸ் மல்டி சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு, தோசைக்கு, ஆப்பம் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து தேங்காய் வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப்பு தேங்காய், 1/4 கப்பு வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்துட்டு அதை வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு வந்து நான் புளி பேஸ்ட்டு ரெடிமேடு பேஸ்ட்டு போடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நரிசியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி விட்டு அரைச்சதுக்கப்புறமா அதுக்கு வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் போட்டால் கூட போதும். போட்டு அது நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னி அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சட்னி தாளிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு வானலை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்காய் வேர்க்கடலை சேர்ந்து செஞ்ச சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.